வணக்கம். சுப்பிரமணியம் யோகா மணி சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். இன்றைக்கி நம்ம ஏற்கனவே நாடி சுத்தியும் பிராணாயாமமும் முடிச்சிருக்கோம். அதை ஒரு தரம் பாருங்கள். அது மெடிடேஷனும் முடிச்சிருக்கோம் இல்லையா? மெடிடேஷனும் முடிச்சிருக்கோம். அது இந்த யோகாசனத்துக்கு கொஞ்சம் முன்னோடியாக இருக்கும், கொஞ்சம் உபயோகமாக இருக்கும். இப்போ இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போகிறோம்? இப்போ இந்த யோகா ஆரம்பிக்கிறதுக்கு முன்னால் ஒரு சிறு வார்ம் அப் பண்ணணும். எப்படின்னாக்கா கையை மேல் நோக்கி தடவும். இதுதான் தூண்டுதல், நரம்பு மண்டலங்களை தூண்டுதல். கழுத்தை 3 தடவை பண்ணால் போதும். கால்களுக்கும் செய்வீங்களா? கைகளுக்கும் கழுத்துக்கும் செய்வீங்க. கால்களுக்கும் ஒரு சின்ன கால்களுக்கும் நீட்டிட்டு இதை இப்படி பண்ணுங்க. மேல் நோக்கி தான் பண்ணணும். இப்போ சிலர் பார்த்துருப்பீங்க, கழுத்துக்கு காலர் போட்டிருப்பாங்க. அது ஏன்னாக்கா கழுத்தில் இருக்கிற எலும்பு தேஞ்சு போயிருக்கும், அந்த நரம்புலாம் விட்டு போயிருக்கும். அந்த மாதிரி வராமல் இருக்கிறதுக்கு தான் இந்த கழுத்துக்கு உண்டான எக்ஸசைஸ், இந்த பயிற்சி. இப்போ நான் எப்படி பண்ணுறேன்னு பாருங்கள். ஸ்லோவாக பண்ணுங்கள். பாருங்கள். எத்தனை தடவை செய்யணும்? இது 3 தடவை பண்ணால் போகிறோம். இப்போ கிளாக் வைஸ். இப்போ ஆன்டி கிளாக் வைஸ். இப்போ போகிறோம். இப்போ நம்ம மூச்சு பயிற்சி பண்ண போகிறோம். மூச்சு பயிற்சி எதுக்காக பண்ணுறோம் அப்படின்னா, உடம்புல லங்ஸு, அதுக்கு மேலே எலும்பு கூடு இருக்கும், அதுக்கு மேலே இருக்கிற சதைகள்லாம் ஒரு ஃப்ளெக்சிபிலிட்டி கொடுக்கணும். அதுக்காகத்தான் அந்த மூச்சு பயிற்சி முதல்ல பண்ணிடுறோம். இப்போ பாருங்கள். மூணு தடவை பண்ணால் போதுமா? இது போதும். இப்போ பாருங்கள், ஸ்லோவாக பண்ணணும். 5 தடவை அல்லது 3 தடவை பண்ணால் போகிறோம். ஸ்லோவாக பண்ணுறேன் பாருங்கள். இப்போ ஸ்பீடு 5 தடவை. இது போதும். சரி. இப்போ இப்போ நம்ம என்ன இதுக்கு அடுத்தது நம்ம யோகாசன பயிற்சிக்கு போயிடலாமா? இப்போ யோகாசன பயிற்சிக்கு இப்போ போகலாம். இப்போ என்ன யோகாசனம் பண்ண போகிறீங்க? இப்போ புஜங்காசனம். புஜங்காசனம். அந்த ஆசனத்துக்கு எப்படி போகிறதுன்றத இப்போ பார்க்கலாம். ஓகே. தரையில் எப்போவுமே ஒரு நல்ல ஒரு விரிப்பு இருக்கணும். யோகா மேட் வாங்கினாலும் சரி, இல்லை கொஞ்சம் கனமான ஒரு முதல்ல இந்த பொசிஷன். இதுதான் பொசிஷன். கைகளை மடக்கி குப்புறப்படுத்து, ஒரு கை மேலே இன்னொரு கை மடக்கி வச்சுருக்கிறீங்க. மூச்சை ஆழ்ந்த மூச்சை 2 தடவை மூச்சை இழுத்து விடுங்க. இப்போ 2 கையவும் தரையோடு வச்சுட்டு பாடியோடு சேர்த்து வச்சுக்கோங்க. உடலோடு ஒட்டி இருக்கணும். அந்த கை உடம்போடு ஒட்டி இருக்கணும். உள்ளங்கைகள் தரையை பார்த்து ஒட்டி இருக்கணும். சரி. இப்போ நாடியை தரையில் இருக்கணும். தரையில் ஒட்டி இருக்கணும். இந்த நாடி தரையில் ஒட்டி இருக்கணும். இப்போ மூச்சை விட்டுட்டு மூச்சை நல்லா வெளியில் எடுத்துக்கணும். இந்த பாருங்க. அதாவது உங்கள் வயிறு பாகம் வரைக்குமே உங்கள் உடலை ஒசத்துறீங்க. வயிறு தரையில் இருக்கலாம். அது வரைக்கும் நல்லா உடலை ஒசத்துறீங்க. தலையை நல்லா தூக்கி பார்க்குறீங்க. இறக்குங்க. திரும்பவும் நாடி தரையில் படணுமா? ஆமாம்.
திரும்ப ஒரே ஒரு தரம் மூச்சை விட்டுட்டு தலையை தூக்குங்க. மூச்சை நல்லா வெளியில் விடணும். இது மாதிரி எத்தனை தடவை செய்யணும்? 2 தடவை போதும். இதனுடைய பலன்களை இப்போ பார்க்கலாம். திரும்ப வந்து பழைய பொசிஷனுக்கு வந்துடணும். அதாவது கால்களை பின்னாடி இருக்கும், கைகளை ஒன்றின் மேலே ஒன்றாக வச்சு இப்போ அந்த ரிலாக்ஸ் பண்ணுறீங்க. புஜங்காசனம். புஜங்காசனம் அப்படிங்கிற ஆசனத்தில் நமக்கு கிடைக்கக்கூடிய பலன்களை இப்போ பார்க்கலாம். அதாவது இது வந்து தண்டுவடத்தின் முதுகு தண்டுவடத்தோட மேல் பாகம் வந்து உறுதியாக இருக்குமா, உறுதியாக இருக்கும். அதே போல் இந்த 2 வீலரில் தான் இப்போ எல்லாருமே ட்ராவல் பண்ணுறோம் இல்லைங்களா? அந்த 2 வீலரில் போகிறதுனால ட்ராவல் பண்ணுறதுனால முதுகு வலி இருக்கும். அந்த முதுகு வலியை இது பெருமளவு இந்த ஆசனம் குறைக்கும். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா ஆஸ்மா இருக்குது, மூச்சு விடுறதுல சிரமம், இளைப்பு அதெல்லாம் இருக்குது இல்லைங்களா? அந்த ஆஸ்மா நோயை இது வந்து நன்றாகவே குணப்படுத்துமா. இந்த புஜங்காசனம் செய்கிறதுனால ஆஸ்மா நோய் வந்து நன்றாக குணப்படுத்தப்படுமா. அடுத்ததாக என்ன சொல்கிறாங்கன்னா, மேல் வயிற்று பகுதி இருக்குது இல்லைங்களா? மேல் வயிற்று பகுதிக்கு நல்ல இரத்த ஓட்டம் வந்து அதிகரிக்கும். இன்னொன்று வந்து நிறைய பேர் வந்து இப்போ கூன் போட்டு நடக்கிறாங்க, குழந்தைங்கள்லேருந்து கூன் போட்டு நடக்கிறாங்க இல்லைங்களா? அந்த கூன் முதுகை வந்து இது நேராக்கும். அடுத்ததாக கழுத்துலையும் மேல் முதுகு இவற்றில் இந்த பகுதிகளில் சுளுக்கு அல்லது பிடிப்பு ஏற்படுறதெல்லாம் இது நிவர்த்தி செய்யும், சரியாகும். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா முதுகு பகுதிகள் நல்ல ஃப்ளெக்சிபிலிட்டி கிடைக்கும். முதுகு பகுதிகள் வந்து நல்ல ஃப்ளெக்சிபிலிட்டி கிடைக்கும். இவை தான் இந்த புஜங்காசனத்தோட சிறப்பான பலன்கள். இதை தொடர்ந்து செய்கிறதுனால தண்டுவடம், அதாவது பெரும்பாலும் பார்த்திங்கன்னா இது வந்து முதுகு பகுதிக்கு சொல்கிறாங்க. தண்டுவடத்தோட மேல் பாகத்தை வந்து உறுதியாக இருக்க செய்யுமா. 2 வீலர் ஓட்டுறதுனால வரக்கூடிய முதுகு வலி சரியாகும். ஆஸ்மா நோய் நல்லா குணமாகும். மேல் வயிற்று பகுதிக்கு இரத்த ஓட்டம் நல்லா கூடுதலாக வரும். முக்கியமாக சொல்லப்போனால் கூன் முதுகு நல்லா நேராகும். கழுத்து, மேல் முதுகு இந்த பகுதிகளில் இருக்கக்கூடிய சுளுக்கு பிடிப்பெல்லாம் சரியாகும். அதே போல் முதுகு பகுதிகளுக்கு நல்ல ஃப்ளெக்சிபிலிட்டி கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த பலன்கள் வந்து எல்லாருக்குமே நல்லா கிடைக்கும். தொடர்ந்து செய்யுங்க. அடுத்ததான் நம்ம இப்போ என்ன பண்ண போகிறோம்? 2வது ஆசனம் வந்து சலபாசனம். சலபாசனம் சரி, அது எப்படி செய்கிறேன்றதை பாருங்கள். அதுவும் இதே பொசிஷன் தானா? கையை வந்து வயிற்று கீழே, கையை நல்லா மடக்கி வயிற்று கீழே கொண்டு வந்துடுங்க. அடி வயிற்றின் கீழே, அடி வயிற்று கீழே சரி கொண்டு வந்து நாடியை வந்து தரையில் வைங்க. சரி, வச்சுட்டு கால் 2ஐயும் பின்னால் தூக்கணும். நல்லா ஒசத்தணும் கால்களை. அது எவ்வளவு ஒசத்த முடியுமோ அவ்வளோ பண்ணால் போதும். ரொம்ப சிரமப்படாதீங்க, சுலபமாக பண்ணுங்கள். மூச்சை விட்டுட்டு பண்ணுங்கள். மூச்சை நல்லா வெளியில் விடணும். இப்போ பாருங்கள், எவ்வளோ முடியுமோ அவ்வளோ பண்ணுங்கள். கால்களை வந்து நல்லா ரைஸ் பண்ணுறீங்க. நல்லா ரைஸ் பண்ணிட்டு நிதானமாக கீழே இறக்குறீங்க. இன்னும் ஒரே ஒரு தரம் செய்யுங்க. நான் இதை உங்களுக்கு உங்கள் பயிற்சினால் நல்லா கொஞ்சம் அதிகமாகவே மேலே லிஃப்ட் பண்ண முடியுது. ஆரம்பத்தில் செய்கிறவங்க எவ்வளோ முடியுமோ அவ்வளோ செய்வாங்க. திரும்பவும் இந்த பொசிஷனுக்கு வந்துடணும். இது எத்தனை தடவை செய்யணும்? இது 2 தடவை செஞ்சால் போதும். சரி, இதோட பலன்களை பார்க்கலாமா? பார்க்கலாம். சரி, இப்போ நீங்கள் செய்ததோட ஆசனத்தின் பெயர் சலபாசனம். சலபாசனம் வந்து கான்ஸ்டிபேஷனை க்யூர் பண்ணும். இன்றைக்கி இருக்கிற ஸ்டேஜில் நம்மளுடைய உணவு பழக்கங்கள் நிறைய மாறி இருக்குது. அதனால் நிறைய பேர் ஃபேஸ் பண்ணுற ப்ராப்ளம் வந்து கான்ஸ்டிபேஷன். இது வந்து கான்ஸ்டிபேஷன் அதை நல்ல குணமாக்கும், ஈஸியாகும். அடுத்தது வந்து நம்ம பிளாடர் சம்மந்தப்பட்ட உறுப்புகள் இருக்குது இல்லைங்களா, அதெல்லாம் இதில் வந்து நல்ல ப்ரெஷர் கொடுக்கறதுனால பிளாடர் சம்மந்தப்பட்ட கோளாறுகள் வந்து குணமாகிறதுக்கு நல்ல உதவி செய்யும். இது தவிர இடுப்பு எலும்புகள், இடுப்பு தசைகள், மசில்ஸ், அந்த இடுப்பு மசில்ஸ் வந்து நல்லா ஸ்ட்ராங் ஆகும். அடுத்தது
கல்லீரலை நல்லா சுத்தம் செய்யும். நம்ம ஜீரணத்துக்கு வந்து கல்லீரல் நல்லா சுத்தமாக இருக்கணும் இல்லையா? கல்லீரலை நல்லா வேலை செய்ய வைக்கும். கல்லீரலை வந்து நல்லா வேலை செய்ய வைக்கும். அடுத்தது ரொம்ப முக்கியமானது, இன்சுலின் நல்லா உற்பத்தி ஆகும் இந்த ஆசனத்தை தொடர்ந்து செய்கிறப்போ. முக்கியமானது பிளாடரை வந்து நல்லா ஃபங்க்ஷன் பண்ண வைக்குது. ஏன்னா உடல் நலம் நல்லா இருக்கணும்னா நம்ம கழிவுகள் உடம்புலேருந்து வெளியேற்றுறது ரொம்ப முக்கியம். ஸோ அது சம்மந்தப்பட்ட உறுப்புகள் வந்து நல்லா இயங்கணும் இல்லையா? ஸோ பிளாடர்ஸ் வந்து நல்லா ஃபங்க்ஷனிங் பண்ணுறதுக்கு உதவியாக இருக்கும். அடுத்தது நம்ம முதுகு தண்டுவடம் நல்லா நிமிர்ந்து இருக்கிறோம். அந்த முதுகு தண்டுவடத்தோட மசில்ஸை வந்து நல்லா ஃபங்க்ஷனிங் பண்ண வைக்கும், நல்லா ஃப்ளெக்சிபிளாக ஆக்கும். அது வந்து இந்த சலபாசனத்தில் கிடைக்கக்கூடிய சிறப்பான பலன்கள். ஸோ இப்போ வந்து இன்றைக்கி 2 ஆசனம் பார்த்துருக்கோம் இல்லைங்களா? எது எது? முதல்ல வந்து புஜங்காசனம், அடுத்து வந்து சலபாசனம். இந்த 2 ஆசனங்களையும் பார்த்துருக்கோம். உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இதை வந்து லைக் பண்ணுங்கள், மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள், மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்னும் நம்ம வந்து தொடர்ந்து மற்ற ஆசனங்களும் நிறைய செஞ்சு எடுக்க போகிறோம், வீடியோஸ் போட போகிறோம். ஸோ தொடர்ந்து பார்த்துக்கிட்டே இருங்க. இதுக்கு முன்னாடி போட்ட வீடியோ, நம்ம மெடிடேஷன் சம்மந்தப்பட்ட வீடியோ போட்டிருக்கோம், அதையும் நல்லா பார்த்துக்கோங்க. அப்புறம் நாடி சுத்தியும் பிராணாயாமமும் போட்டிருக்கோம், அதையும் பார்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் இந்த ஆசனங்களை இன்றைக்கி நீங்கள் நல்லா திரும்ப திரும்ப பாருங்கள். உங்கள் எல்லாருக்குமே இது ஒரு நல்ல மோட்டிவேஷ்னலாக இன்ஸ்பைரிங்காக இருக்கும் கண்டிப்பாக. ஏன்னா யோகாசனம் அப்படிங்கிறது நம்ம மனநலன் உடல் நலம் 2ஐயும் மேம்படுத்தக்கூடியது. அதனால் ஒரு பயிற்சி பெற்ற ஆசிரியர்கிட்ட அவரோட நேரடி கண்காணிப்பில் யோகாசனங்களை செய்ய ஆரம்பிச்சிருங்க. இன்னும் மற்ற பயிற்சிகளை இன்னும் தொடர்ந்து வர வீடியோக்களில் நம்ம பகிர்ந்துக்க போகிறோம். எல்லாரும் அதை எங்கள் சேனலை தொடர்ந்து பாருங்கள். இந்த வீடியோவுக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வணக்கம். இன்னும் அடுத்த வீடியோக்களில் நம்ம சந்திப்போம். நன்றி. வணக்கம். வணக்கம்.